வார்டு கவுன்சிலர் வந்து வேணி பாண்டியா கவுன்சிலராக எடுத்து மைன்ஸினுடைய இந்த மைன்ஸ் ஏரியாவில் வந்து 25 வருஷமாக எம்சிஆர் இருந்தவங்க செய்யாத வேலையெல்லாம் வேணி பாண்டியன் வந்ததுலேயே 2 வருஷம் வந்து கொரோனா பீரியட் வந்துச்சு. அந்த கொரோனா பீரியட் வந்து இருக்கிற 3 வருஷத்துலேயே அவர் செய்து நிற்கிற வேலைங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ரேஷன் ஆஃபீஸ் ரோடு போட்டதுலேருந்து, லைட் போட்டதுலேருந்து, ஐமாஸ் லைட் போட்டுக்கிறதுலேருந்து, ட்ரைனேஜ் பண்ணதுலேருந்து, இப்போ புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபில்டர் வாட்டரு 5 ரூபா கொடுத்து காயின் போட்டாக்கா தண்ணி வரும். இந்த மாதிரி ஏரியாவில் எல்லா சமூக வேலையும் செய்துன்னு வந்து நிற்கிறாரு வேணி பாண்டியா. கடைசியாக இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் நின்றுக்கிற இந்த இடத்துல வந்து ஐமாஸ் லைட் போடுறதுக்காக வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி போயிட்டு கமிஷனருக்கும் எல்லாத்தையும் மார்க் பண்ணி போயிட்டு பிறகு இப்போ வந்து ஐமாஸ் லைட் இந்த இடத்துல போடுறதில்லைன்னு சொன்னால் அது என்ன பிஜேபி கவுன்சிலர்ன்றதுனால நிராகரிக்கிறாங்களா இந்த லைட்டை நிராகரிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இதே ரூபா மேடத்துக்கு நான் தான் காங்கிரஸில் நாங்கள் இருந்து ரூபா மேடம் ஃபஸ்ட் வந்து வீடு வீடாக போயிட்டு நாங்கள் ஓட்டு கேட்டு இந்த ஏரியாவிலேருந்து ரூபா மேடத்தை ஜெயிக்க வச்சுருக்கிறோம். என் மூலிமா எங்கள் வீட்டு மூலிமா 200 பேருக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம். ரூபா மேலிமா மூலியம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படி நாங்கள் அந்த காங்கிரஸ் கூட வேலை செய்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஏரியாவில் நல்லது செய்கிற யார் இருந்தாலும் அவங்கள நம்ம வரவேற்கிறோம், அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏரியாவில் இன்றைக்கி இந்த ஐபாஸ் லைட் வர்றதுக்கு காரணம் வந்து அவர் பிஜேபி கவுன்சிலர் நிராகரிக்கக்கூடாது, கண்டிப்பாக இதை வந்து செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வட்டாரம் மூலியமாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முனிசிபல் கவுன்சிலரையும் ரூபா மேடத்தையும் கூட நாங்கள் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஐமாஸ் லைட் எங்களுக்கு வேணும், இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு எடுக்கணும், நீங்கள் மார்க் பண்ண இடத்துல இதை போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வட்டாரத்தின் சார்பாக, எங்கள் பஞ்சாயத்து சார்பாக, வாலிபர் மன்றத்தின் சார்பாக, எங்கள் 4வது வார்டு 4th வார்டு மக்கள் சார்பாகவும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 4th வார்டுடைய வேணி பாண்டியனுடைய கவுன்சிலரு இது தொகுதி. இந்த தொகுதிக்கு வந்து இந்த 3 ரோடு போகுது. இந்த டைம் பிளாக், சவுத் டைம் பிளாக்கில் 3 ரோடு எதிரில் வந்து ரூபா மேடமே வந்து கமிஷனரை வந்து இந்த பிளேஸை வந்து மார்க் பண்ணிட்டு போனாங்க. இப்போ வந்து இமிடியேட்டாக போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் எவ்வளோ முறை கேட்டோம். போட்டு கொடுக்குறோன்னு இப்போ வந்து 33 கவுன்சிலருக்கு ஒரு வார்டுக்கும் போட்டாங்க ஐமாஸ் லைட்டு. சவுத் டைம் பிளாக்கு போடல. இது சவுத்து, சென்ட்ரல் டைம் பிளாக்கு, வாக்கர்ஸ் லைனு, வெஜிலிங் பிளாக்கு 3 ரோடு போகுது. 3 ரோடுக்கும் வெளிச்சம் வருது. நைட்டில் டெய்லி ட்ராவலில் வராங்க, அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகுது. இங்கே கமிஷனர் வந்து இந்த மார்க் பண்ணிட்டு போயிட்டு இப்போ போடலைனாக்கா இதில் வந்து ரூபா மேடத்துக்கு யாரோ அவங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பாண்டியன் பிஜேபி கவுன்சிலர்னால பாண்டியனை வந்து டம்மி பண்ணணுன்றதுக்காக இந்த இது வந்து அரசியல் பண்ணிக்கின்னு வேறு யாரும் அங்கே உள்ளே போடணும், ரயில்வே ட்ராக் கட்ட போடணும்னு சொல்லிட்டு மேடத்துக்கு மிஸ்கைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மிஸ்கைடெல்லாம் மேடம் எடுக்கக்கூடாது. 3 லைன்காரும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுக்கிறோம். நீங்கள் ஜெயிச்சது 85,000 ஓட்டு வந்து சவுத் டைம் பிளாக்கில் 3,000-4,000 ஓட்டு வாங்கி கொடுத்துக்கிறார் ரவிக்குமார். அதே மாதிரி பஞ்சாயத்துக்காரெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொடுத்துக்குறாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், இந்த ஐமாஸ் லைட்டு சவுத் டைம் பிளாக்கில் இதை ஓம் சக்தி கோயில்கிட்ட அது பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் சென்டரில் போடணுன்னு மார்க் பண்ண போனார் கமிஷனரு. மேடம் வந்து எனக்கே வந்து மார்க் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு சொல்லிட்டு தயாநிதி இங்கே தான் போடுறேன், நீங்கள் பஞ்சாயத்துக்காரில் ரெக்வஸ்ட் பண்ணாலும் இங்கே போடுறேன்னு சொன்னாங்க. இது கண்டிப்பாக போடலன்னாக்கா முனிசிபாலிட்டியில் 3 லைன்கார் சேர்ந்து தர்ணாவை காருவோம். இது ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். பஞ்சாயத்து சார்பாக, தாய்மார் சார்பாக, வாலிபர், டெய்லி டிராவல் சார்பாக இது 3 ரோடு போகுது. இங்கே போட்டால் எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகும்னு கேட்டுக்கின்னு